முகலாய மன்னர்கள் நமது நாட்டை கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் வரை ஆட்சி செய்திருக்கிறாங்க. அந்த வகையில் பலரும் தங்களுடைய இருப்பை தங்கள் ஆட்சி செஞ்சது பிற்காலத்தில் மக்கள் பேசப்படணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய அடையாளங்களாக சிலதை விட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி ஷாஜஹான் வந்து தாஜ்மஹால் அது இன்றைக்கும் பேசப்படுது, குதுப் மினார் பேசப்படுது. அதே மாதிரி வரிசையாக சொல்லலாம். ஜும்மா மசூதி பேசப்படுது, ஃபதேபூர் சிக்ரி, அவுரங்காபாத் அப்படின்ட்டு. அந்த வகையில் இந்த பள்ளிவாசல் வந்து இப்ராஹிம் லோடி மசூதின்னு அழைக்கப்படுது. பீகாரில் உள்ள கயா மாவட்டத்தில் கிஜ்ராசராய் தொகுதியின் குட்வாவில் அமைந்துள்ள இந்த மசூதி மிகவும் பழமையானது. இந்த மசூதி பாபர் மசூதியைப் போலவே தோற்றமளிக்கிறது மற்றும் சுமார் 600 ஆண்டுகள் பழமையானது. இந்த மசூதி இப்ராஹிம் லோடி காலத்தில் கட்டப்பட்டது. இங்கு முஸ்லீம் மக்கள் தொகை அதிகமாக இருந்தது. முன்னாடி வந்து பிரிவினைக்கு முன்னாடி நிறைய இருந்திருக்கிறாங்க முஸ்லீம்கள். அப்போது அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பயங்கரமாக கலவரம் வெடிச்சதில்ல. அப்போ பெரும்பான்மையான முஸ்லீம் மக்கள் வந்து இங்கிருந்து இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு போயிட்டாங்க. சிலர் பாகிஸ்தானுக்கு போயிட்டாங்க, சிலர் வந்து வேறு வேறு இடங்களுக்கு மாறி போயிட்டாங்க. ஆனால் மசூதி அந்த இடத்துல அப்படியே இருக்குது. பீகார் வக்பு வாரியத்தின் அலட்சியத்தால் மசூதி இடிபாடுகளாக மாறியது. விலங்குகள் மற்றும் குடிகாரர்கள் பகுதியை கைப்பற்றினர். பொதுவாகவே மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் போச்சுனாக்கவே அந்த இடம் வந்து பொலிவிழந்து போயிடும். ரெண்டாவது வழக்கமாக நம்ம கோயில்கள்லையும் பார்க்குறோம், பாலடைஞ்ச கோயில்கள் தான் வந்து குடிகாரர்களில் புகலிடமாக இருக்குது. அந்த மாதிரி தான் இந்த பள்ளியை பயன்படுத்தாமல் விட்டதுனால அது வந்து சமூக விரோதிகளுடைய கூடாரமாக மாறிப்போச்சு. விலங்குகள்லாம் வந்து அங்கே இங்கேயும் மேய ஆரம்பிச்சிருச்சு கடைசியில். அப்புறம் வந்து மசூதிக்குள் அடிக்கடி விலங்குகள் சுற்றித் திரிவதை காண முடிந்தது. மேலும் குடிகாரர்கள் அடிக்கடி மசூதிக்குள் அமர்ந்து மது அருந்துவதை காண முடிந்தது. இதெல்லாம் பார்க்குறாங்க. அங்கே உள்ள மக்கள் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் கிராமங்கள் இருக்குது, அவங்கெல்லாம் வந்து ஒரு முடிவு எடுத்து இது வந்து இப்படியே விட்டுட்டு இருந்தால் நல்லா இருக்காது, நாம் வந்து இந்த பள்ளியை புனரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் எல்லாம் முன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எல்லோரும் கிராமத்தில் கொஞ்சம் பணம் வசூல் பண்ணி, ஏன்னா கவர்மெண்ட்டு எதுவுமே பண்ண போகிறதில்ல, அதனால் அவங்க வந்து எல்லா பள்ளிவாசலில் வந்து அவங்களே, அதாவது மேன் பவர் வந்து அந்த கிராமத்து இளைஞர்களே வந்து எல்லாம் சரி பண்ணி அதுக்கு வெள்ளை அடித்து அந்த பள்ளியை தொழுவதற்கு ஏற்ற இடமாக மாற்றியிருக்காங்க. இப்போது இது வந்து உண்மையிலே அந்த இளைஞர்களை பாராட்டணும். அதாவது சிதறடைஞ்சு போய் அந்த கற்கள்லாம் பெயர்ந்து போய் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்தது, அதெல்லாம் சரி பண்ணி அந்த இளைஞர்களே வந்து அந்த பள்ளியை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து உலக முடிவு நாள் வரைக்கும் அந்த நன்மை அந்த பசங்களுக்கு போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அந்த இளைஞர்கள் வந்து என்னென்னமோ பண்ணுறானுங்க, சினிமாவுக்கு டிக்கெட் எடுத்துக்கிட்டு அதில் அடிதடி ரகலாம் பண்ணிகிட்டு இருக்கிற காலத்தில் ஒரு பள்ளிவாசலை வந்து புனருத்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்களாக சேர்ந்து இந்த ஒரு அரிய பணியை செஞ்சுருக்கிறாங்க. நாம் வந்து பாராட்டுவோம், வாழ்த்துவோம். இது மாதிரி பயன்படாத பள்ளிகள் எத்தனையோ இருக்குது. அதாவது நம்ம நாடுகளில் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக முகலாயர்களுடைய ஆட்சி வராமல் போனது ஒன்று. ஆனால் அதிகமாக வந்து ஊபி தான். ஊபியில் தான் அவங்க வந்து ஷாஜஹானுடைய ஆக்ராவை எடுத்துங்க, ஃபதேபூர் சிக்ரி எடுத்துங்க, அவுரங்காபாத் எடுத்துங்க. அப்படி முகலாயருடைய கால் தடம் வந்து ஊபியில் அதிகமாக பதிஞ்சிருக்குது. ஆனால் அரசாங்கம் வந்து முஸ்லீம்களுடைய ஒரு இடங்கள் அப்படிங்கிறதுனால அலட்சியப்படுத்துகிறாங்க, அதை வந்து கவனிக்கிறது இல்லை. ஆக்ராவுக்கு நான் போயிருந்தப்போ கூட அந்த வழித்தடங்கள்லாம் பார்த்தேன், அவ்வளோ மோசமாக இருக்குது. உலக மக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து நம்ம நாட்டை வந்து சுற்றி பார்க்க வர்றதுக்கு மெயின் காரணமே ஆக்ரா, அதாவது தாஜ்மஹாலை பார்க்கணுங்கிறது தான். அப்போது அந்த வெளிநாட்டுக்காரன் வர்ற இடத்துல வந்து எப்படி வந்து ரோடுகள் எல்லாம் போட்டு வைக்கணும், அந்த கடைத்தெருவுகள்லாம் எப்படி சுத்தபத்தமாக வச்சுருக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஒர்ஸ்ட்டாகவும் ஒரு ஹோட்டல்னு கூட தேடிக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது, ரொம்ப தூரம். அந்த மாதிரிலாம் இருக்குது. இது வந்து காரணம் வந்து அவர்களுக்கு வந்து அது முஸ்லீம்களுடைய இடம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஓர வஞ்சனையாக நடந்துக்கிறாங்க. அதை வந்து நம்ம தான் வந்து அதெல்லாம் கண்ணு கருத்தும் பார்த்து அதெல்லாம் வந்து சரி பண்ணணும். அதாவது வரலாற்று சாதனங்கள் வந்து வருங்கால சந்ததிகளுக்கு நம்ம விட்டுட்டு போகிற பொக்கிஷங்கள் அதெல்லாம்.
இந்த நாட்டை ஆண்டது யார், இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் எப்படி மாறுச்சு, இதுக்கு முன்னாடி நம்முடைய கலாச்சாரம் எப்படி இருந்தது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இது மாதிரி கட்டடக்கலைகளை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம், புஸ்தகங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் அந்த இளைஞர்களை வந்து ஒரு முன்மாதிரியாக கொண்டு மற்ற இளைஞர்களும் இது மாதிரியான பாழடைஞ்ச இடங்களெல்லாம் சரி பண்ணி அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. அரசாங்கத்தை நம்பாதீங்க. அரசாங்கம் வந்து தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அவர்களுக்கு வந்து முஸ்லீம்களுடைய அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கணுங்கிறது தான் அவருடைய பிளானு. அதனால் வந்து நாம் தான் அதை வந்து சரி பண்ணி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் நம்ம இஸ்லாமிய கலாச்சாரங்களை.